2017ஆம் ஆண்டு 41வது கேள்வியை நாங்கள் கதைக்க போகிறோம். 41வது கேள்வியை நம்ம கதைக்க போகிறோம். இரு கார்பனேட் அயனில் உள்ள CO பிணைப்புகள் ஒன்றுக்கொன்று சமதானதாகும். இரு கார்பனேட் அயன் என்பது HCO3- அயன். இதில் கட்டமைப்பை நாம் கதைச்சோம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். கார்பனை சூழ இரண்டு பைப்பனை ஒரு டபுள் பாண்ட் இருக்கும். இங்கே பக்கம் ஒரு O- தொகுதி இருக்கும். இந்த பைகார்பனேட் அயன் இதே வேளையில் இங்கே பக்கம் எங்களுக்கு ஒரு OH பிணைப்பு இருக்கும். ஓவில் தனிச்சோடு 2 இருக்கும். இதுக்கு சும்மா பார்த்தே நாங்கள் மதிக்கலாம். மொத்தமாக பரிவு கட்டமைப்பு நாங்கள் 3 எழுத முடியும். இந்த இருக்க தனிச்சோடிலத்தை நீங்கள் வழங்கப்படக்குள்ள இது வழங்கப்படக்குள்ள பைப்பிணைப்பு எடுக்கின்ற பொழுது இன்னும் ஒரு உறுதியான அமைப்பை நோக்கி நாங்கள் நகரலாம். அதாவது CO- இங்கே வரையிலும் O- இந்த இருக்கிற டபுள் பாண்ட் எங்களுக்கு வரும். அதே வேளையில் இங்கே பக்கம் எங்களுக்கு OH பிணைப்பு இருக்கும். இந்த இரண்டுமே உறுதியான அமைப்பு. இரண்டாம் மின்னழுத்தன்மை கூடிய ஆக்சிஜனில் இங்கே மைனஸ் இருக்குது. மூன்றாவது ஸ்ட்ரக்சர் நாங்கள் வரையிலும் அந்த ஸ்ட்ரக்சர் எப்படியானது என்று சொன்னால் நாங்கள் அதை சொல்லலாம் உறுதி குறைந்த அமைப்பு. அதாவது உறுதி அற்ற அமைப்பு ஒன்று வரையிலும். எப்படி வரையிலும்னா இந்த ஆக்சிஜன் தனிச்சோடி கொடுக்கின்ற பொழுது இப்படி எங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு கார்பன் மைனஸாக மாற்றமடையும். கார்பனோட ஆக்சிஜன் இங்கே பக்கம் எந்த மாற்றமும் வராது. இன்னும் ஆக்சிஜன் டபுள் பாண்டை உருவாக்க போகிறதால அவருக்கு முறைமையேற்றம் ஒரு ப்ளஸ் ஒன்று வரும். மின்னழுத்தன்மை கூடிய மூலகத்தில் ப்ளஸ் இருக்கிறபடினால அவர் எங்களுக்கு உறுதி மிகவுமே ஒரு அற்ற அமைப்பாக அவர் இருப்பார். எனவே தான் இவரை நாங்கள் உறுதி அற்ற அமைப்பு எடுக்கணும். CO பிணைப்பினிடம் ஒன்று கொண்டு சமனாக வரையலாது. ஏனெண்டா எங்களுக்கு இந்த இருக்க 2 CO பிணைப்பு, அதாவது இந்த பக்கம் இருக்க 2 CO தான் ஒன்றுக்கொண்டு நிலத்தில் சமனாக வரும். ஏனெண்டா பரிவுக்குட்பட்டு பகுதி இரட்டை பிணைப்பு இருக்கும். நீங்கள் பிணைப்பு நிலம் பார்க்கறதுக்கு இந்த இருக்க பிணைப்பு பார்க்கல. ஏனெண்டா இங்கே வார அமைப்பு உறுதியற்றது. எனவே இது பரிவுக்குட்படுறதை நம்ம எடுக்கிறது. அப்போ அது ஒற்றை பிணைப்பை தண்டிக்கும். எனவே இரு கார்பனேட்டில் உள்ள CO பிணைப்பு நிலம் ஒன்று கொண்டு சமனாக வரையலாது. ஆனால் 2 CO பிணைப்பு நிலங்கள் இந்த இருக்க 2 நிலமும் ஒன்று கொண்டு சமனாக வரும். அதாவது நாங்கள் பரிவு கலப்பு வரையக்குள்ளையும் அதை பகுதி இரட்டை பிணைப்பாகத்தான் இந்த 2ஐ நம்ம காட்டுவோம். ஆனால் இங்கே பிணைப்பு ஒற்றை பிணைப்பை தான் காட்டுவோம். எனவே தான் முதலாவது கூற்று எங்களுக்கு பிழையான கூற்று. இரண்டாவது நம்ம கதைச்சிட்டோம் இரு கார்பனேட் அயனானது உறுதியான 3 பரிவு கட்டமைப்புகளை உருவாக்கும் கொண்ட பரிவு கலப்பை உருவாக்கும். பிழை. 3 உறுதியானதல்ல, 3 கட்டமைப்பு வரும். ஆனால் 2 தான் நாங்கள் உறுதியாக காட்டிருக்கோம். ஏன்னா மின்னழுத்தன்மை கூடிய ஆக்சிஜனில் மைனஸ் ஏற்றம் இருக்கத்தால் இந்த 2 பேரும் சம உறுதியானது. இவர் உறுதியற்றது அல்லது உறுதி மிக குறைந்ததோட கம்பேர் பண்ணக்குள்ள உறுதி மிக குறைந்தது. என்ன ரீசன்டா மின்னழுத்தன்மை கூடிய ஆக்சிஜனில் ப்ளஸ் வந்திருக்குது. எனவே எங்களுக்கு 5வது விடை 41வது கேள்விக்கு நாம் 5வது விடைக்கு போகலும். பட் அதனோடு இணைந்து நான் இன்னொரு விடையன்னு சொல்லிலும் இதே இது உங்களுக்கு CO3 வந்திருந்தா எங்களுக்கு இந்த கேள்விக்கு விட முதலாவது விட வந்திருக்கும். இரு கார்பனேட்டு பல நீங்கள் கார்பனேட்டை போட்டால் பாருங்கள். கார்பனேட்டில் இதான் கார்பனேட்டர் அமைப்பு. உங்களுக்கு சும்மா பார்த்தாலே வழங்கும். கார்பனேட்டர் அமைப்பில் 3 உறுதியான ஸ்ட்ரக்சர் நீங்கள் வரையலாம். ரைட். தனிச்சோடிகளையும் பையையும் இடமாற்றம் செஞ்சு 3 உறுதியான அமைப்புகள் நீங்கள் வரையலும். டபுள் போன்ற இடம் மாறும். 3ம் சம உறுதியான அமைப்பு. ஆகவே 3 CO பிணைப்புகளை ஒன்று கொண்டு சமனடிக்கும். பரிவு கலப்புக்கு இருந்தீங்கன்னா 3மே பகுதி இரட்டை பிணைப்பு வரும். ஆகவே CO போட்டிங்கன்னா 3 CO பிணைப்புகளை ஒன்று கொண்டு சமனாக வரும். ஏனெண்டா உறுதியான 3 பரிவு கட்டமைப்புகள் இருக்கத்தால் 3 COவும் சமன். எனவே மூலாவிடைக்கு நாங்கள் போகலும். எப்படின்னா CO இருந்திருந்தால் CO3- இருந்திருந்தால். 42வது கேள்வி தந்திருக்கிற சேர்வை இந்த அறிக்கை சேர்வை. இவருக்கு உலரீதர் மெக்னீசியம் தாக்கம் புரிவதால் கிரிக்னார்டின் சோதனை பொருளை தயாரித்து கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கிரிக்னார்டின் சோதனை பொருளை தயாரிக்கிறோம்டா 2 நிபந்தனை கட்டாயம் இருக்கணும். 2 நிபந்தனையை கருத்தில் கொள்ள வேண்டி வரும். ஒன்று, ஒரு சேர்வையில் கார்பனுக்கும் அலசனுக்கும் இடையில் ஒரு பிணைப்பு இருக்கணும். குறிப்பாக ClBrI எங்களுக்கு இருக்கணும். இது அட்கைல் தொகுதியில் இருந்தாலும் சரி, பென்சீனோட நேரடியாக இந்த அலசன் இருந்தாலும் இவங்களுக்கு உலர் ஈதர் மெக்னீசியம் போடக்குள்ள CMgX அல்லது C6H5MgX இந்த இடத்துல எங்களுக்கு கார்பன் அந்த அலசன் உங்களுக்கு தெரியும் மெக்னீசியம் C6H5MgX மாற்றமடையும். ஆனால் ஒரு நிபந்தனை. அப்போ இவரில் அந்த நிபந்தனை இருக்குது. உதாரணமாக CH2 MgBr எங்களுக்கு இருக்கார். இதோட இன்னொரு முக்கியமான ஒன்று நம்ம தயாரிக்க போகிறோம். தயாரித்த கிரீக்னாடா வச்சுக்கோணும் என்று சொன்னால்
எங்களுக்கு கிரிக்னார்டின் சோதனை பொருள் தாக்கமடையக்கூடிய கூறுகள் எதுவும் அந்த தொகுதியில் காணப்படப்படாது. OH இந்த சேர்வையில் எடுக்க OHோட கிரிக்னார்ட் சோதனை பொருள் தாக்கமடையும். எனவே தான் நாங்கள் கிரிக்னார்ட் சோதனை பொருளை OH இருக்கத்தக்க தயாரிக்க இயலாது. எப்படி தாக்கமடையும் கிரிக்னார்ட் சோதனை பொருள் OHன்னு உங்களுக்கு தெரியும். RMgX அதை நாங்கள் வேறு எழுதுவோம். அதாவது கிரிக்னார்ட் சோதனை பொருளில் RMgX இந்த இருக்க தொகுதி டெல்டா ப்ளஸ் இவர் டெல்டா மைனஸ். நீங்கள் ROHை போட்டிங்கன்னா OHயில் இருக்கிற டெல்டா ப்ளஸ் இது எடுக்கும். இந்த இருக்க R மைனஸுக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு மூல இயல்பு இருக்குது. தனிச்சோடியை கொடுத்து இவர் H+ஐ வாங்கி எடுப்பார். அடுத்து RH மாற்றம் அடையும், தாக்கம் நடைபெறும். எனவே தான் நாம் OH இருக்கத்தக்க OH மட்டுமல்ல கிரிக்னார்டோட தாக்கம் அடையக்கூடிய ஏதாவது தொகுதிகள் சேர்வையில் இருந்தால் அதை பயன்படுத்தி நாங்கள் கிரிக்னார்ட் சோதனை பொருளை தயாரிக்க இயலாது. அல்டிஹைட் இருந்தால் தயாரிக்க இயலாது, கீட்டோன் இருந்தால் தயாரிக்க இயலாது, கார்பாக்சிலிக் அமிலம் இருந்தால் தயாரிக்க இயலாது, அமிலைதரசம் கொண்ட அட்கைன் இருந்தால் தயாரிக்க இயலாது. இப்படி நாங்கள் லிஸ்ட் பண்ணி கொண்டே போகலாம். அல்கஹால், அமைன் எல்லாம் போடலாம். எனவே OH தொகுதி தாக்கமடையும் இடத்தால் நாங்கள் கிரிக்னார்ட் சோதனை பொருளை தயாரிக்க முடியாது. ஏனண்டா அந்த வசனம் எங்களுக்கு சரியானது. ஏனண்டா OH இருக்கிறபடினால. ஐதரோட் செயல் கூட்டம் OH கூட்டம் கிரிக்னார்ட் சோதனை பொருளோட தாக்கம் புரிவதில்லை என்று இருக்குது. பிழையான கூற்று. ஏனென்றால் அவங்களுக்கு தாக்கம் புரியும், அதெல்லாம் தயாரிக்க இயலாது. எனவே எங்களுக்கு 3வது விடை பொருத்தமான விடை வரும். ஐதரோட் செயல் கூட்டம் கிரிக்னார்ட் சோதனை பொருளோட தாக்கம் அடையும் என்று 2வது கூற்று வந்திருந்தால் எங்களுக்கு 1வது விட வந்திருக்கும். ஏனெண்டா நாம் தயாரித்து கொள்ள இயலாமல் இருக்கிறதுக்கு காரணமே வார OH அப்படி தாக்கம் அடைஞ்சு கிரிக்னார்ட் அடிக்க விடாது. அதோட உங்களுக்கு நான் சொல்லலாம், கிரிக்னார்ட் சோதனை பொருள் தயாரிக்கக்குள்ள உலர் ஈதர் மேக்னீசியம் ஏன் போகிறோன்னு தெரியணும். உலர் ஈதர் மேக்னீசியம் ஏனெண்டா கிரிக்னார்ட் சோதனை பொருள் நீரோட தாக்கம் அடையுமே. அப்போ நீங்கள் கிரிக்னார்டை நீர் கரைசலிக்க ஊடகத்தில் வச்சுக்கிறிக்கலாது. எனவே தான் உலர் ஊடகம் நீர் அற்ற ஊடகத்தில் நாங்கள் பயன்படுத்துகிறோம். RMgXை நீர் போட்ட ஊடகத்தில் பயன்படுத்தினீங்கன்னா RMgX நீரோடையும் தாக்கி RH மாறிடும். அது கிரிக்னார்டை நீங்கள் வச்சுக்கிறிக்கலாது கிரிக்னார்டாக. எனவே தான் நாம் அப்படி யூஸ் பண்ணுறோம். எனவே 42க்கு 3வது விடை. 43வது கேள்வி, மாறா வெப்பநிலையில் H2 கேஸ் CO கேஸ் தாக்கம் தந்திருக்கிறாங்க. அதில் முழுமையாக வாயு நிலை தாக்கம், தாக்கிற பக்கம் வாயு மூல எண்ணிக்கை 3 இருக்குது, ஐதரசன் 2 CO 1. விளைவிட பக்கம் CH3OH 1 மூல் இருக்குது. தாக்கிய விட விளைவில் வாயு மூல எண்ணிக்கை குறையுது. மாறா வெப்பநிலையில் நிறைய தாக்கத்துக்கு சமநிலை கலவையினுடைய அமுக்கத்தை நாம் அதிகரிக்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், அமுக்கம் அதிகரிக்கப்பட்டால் லீச்செட்லியர் தத்துவப்படி அமுக்கத்தை குறைக்கிறதுக்காக வேண்டி சமநிலை என்ன நடைபெறும்னா, வாயு மூலெண்ணிக்கை குறைவடைகின்ற 3லிருந்து 1 தாக்கிற பக்கம் இருந்து விளைவிட பக்கம் போகக்குள்ள வாயு மூலெண்ணிக்கை குறையுது. வாயு மூலெண்ணிக்கை குறைகிற பக்கம்தான் நகர்ந்தால்தான் அமுக்கத்தை குறைக்கலும். நாம் அமுக்கத்தை அதிகரிச்சிருக்கோம். எனவே சமநிலை வாயு மூலெண்ணிக்கை குறைகின்ற முன்முக திசையில், அதாவது வலப்பக்கமாக சமநிலை நகரும். எனவே 1வது கூற்று எங்களுக்கு சரியானது. 2வது, மாறா வெப்பநிலையில் இரசாயன சமநிலையில் உள்ள வாயு கலவையின் அமுக்கத்தை கூட்டும்போது மூல்களின் எண்ணிக்கை குறையும் விதத்தில் தாக்கம் நடைபெறும். ஏன்னா வாயு கலவை என்றே சொல்கிறார், வாயு கலவை. வாயு மூல எண்ணிக்கை குறையும் திசையில் தாக்கம் நடைபெறும். சரியான கூற்று. ஏன் நகருமெண்டா மோலாவில் சொல்லிக்க மாதிரி நாங்கள் அமுக்கத்தை அதிகரித்தால் அமுக்கத்தை குறைக்கிறதுக்காக வேண்டி வலப்பக்கத்துக்கு நகரும். ஏனண்டா வாயு மூல எண்ணிக்கை குறையும் திசையில் எங்களுக்கு போகிறதுக்காக வேண்டி. 1வது கூற்றுக்குரிய விளக்கம் 2வது இருக்குது. வலப்பக்கம் நகர்ற காரணம், அதுக்குரிய காரணம் வாயு மூல எண்ணிக்கை குறையும் திசையில் நகர்ந்து அமுக்கத்தை குறைக்கணும். எனவே நாங்கள் 1வது விடைக்கு இதுக்கு போகலும். 1வதுக்குரிய காரணம் எங்களுக்கு 2வது கூற்றில் காணப்படுது. 44வது கேள்வி, 2ஆம் கூட்ட சல்ஃபேட் கார்பனேட் ஆகியவற்றின் கரைதிறன் கூட்டத்தின்படியே கீழ் நோக்கி செல்லும் போது குறைபடுவது அவற்றின் ஐதரோட்சைட்டுகளுக்கான அவதானிப்பு அதற்கு எதிர்மாறாக அமையும் என்று அதிகரிக்கும் என்று சொல்லியிருக்கிறார். 2ஆம் கூட்ட மூலக சேர்வைகளில் சல்ஃபேட்டு, கார்பனேட், ஐதரோட்சைடு நாம் எழுதியிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், பெரிலியம் சல்ஃபேட் நீரில் கரையக்கூடிய சேர்வை, மெக்னீசியம் சல்ஃபேட்டு கரையக்கூடிய சேர்வை, கல்சியம் சல்ஃபேட்டு ஓரளவு கரையும், சில வேளைகளில் அது படியக்கூடிய வழி வரும். ஸ்ட்ரஞ்சியம் சல்ஃபேட் உள்படிவாகக்கூடிய சேர்வை, பேரியம் சல்ஃபேட் அதோட கூடுதலாக உள்படிவாகும். அதே மாதிரி தான் இங்கேயும். எனவே கீழுக்கு வர 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 கரைதிறன் சல்ஃபேட்டுக்கு என்ன செய்யும்டா குறைஞ்சு கொண்டு வரும், கரைகிற அளவு குறையும். கார்பனேட்டுக்கும் பொதுவாக அந்த கார்பனேட் எதுவுமே கரையாது, கரைதிறன் கூட்டத்தின் வழியே மேலேக்கு இந்த கீழுக்கு வர குறையும்.
ரைட். பெர்லியம் கார்பனேற்ற கரைதிறன் வந்து கூடிய கரைதிறனை கொண்டாள், ரைட். பெர்லியம் கார்பனேட். ஸோ அந்த பெர்லியம் கார்பனேட்டு கூட மிச்சம் கரையாத ஒரு சேர்வை கீழுக்கு வர வர கரைதிறன் குறைஞ்சு கொண்டே வரும். எனவே கரைதிறன் குறையும். அது சரி முன்தொண்டு ஐதரோட்சைட் அவதானிப்பு நேர்மாறாக உங்களுக்கு தெரியும். பெர்லியம் ஐதரோட்சைட் வந்து கரையாது, வீழ்படிவு. MgOH2 கரையாது, ஒரு வீழ்படிவு. கல்சியம் ஹைட்ரோக்சைடு ஓரளவு கரையும். அதே மாதிரி இவங்க 2 பேரும் நல்லாவே கரையக்கூடிய ஆக்கள். எனவே கீழுக்கு வர வர வன்கார கரைசலை பேரியம் ஹைட்ரோக்சைடு, எனவே கீழுக்கு வர வர கரைதிறன் வந்து அதிகரிக்கும். எனவே அந்த வசனம் எங்களுக்கு சரியாக இருக்கும். 2வது வசனம் அயன் சேர்வு என்ற தியரி. அது அயன் சேர்வு என்ற கரைதிறனை தீர்மானிக்கிறது. நீரேற்றல் சக்தி மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரியும் அதில் காணப்படுற அயன்களில் நீரேற்றல் சக்தி மட்டுமல்ல, சாலக சக்தியும் எங்களுக்கு செல்வாக்கு செலுத்தும். சாலக வெப்பொருளையும் அயன்களில் நீரேற்றல் வெப்பொருள் என்ற கம்பினேஷனை நாங்கள் பார்க்கணும். எனவே அந்த கூற்று பிழையானது. எனவே 44க்கு நாங்கள் 3வது விடை போகலாம். 45 இலத்திரன் நாடிகளுடன் அட்கேன்களின் தாக்குதிறன் அட்கீன்களை விட குறைவாகும். அட்கேன்கள் வந்து அட்கேன்கள் உதாரணமாக மெத்தேன், எதேன் போன்ற ஆக்கள் இலத்திரன் நாடிகளோட பொதுவாக தாக்கமடைகிறதே இல்லை, தாக்கமடைய மாட்டாது. ஏனெண்டா வந்து இலத்திரன் நாடியோட தாக்கமடையக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு முனைவுத்தன்மையும் கிடையாது, ஏன்னா தாக்கமடையாது. அதே மாதிரி கூடல் தாக்கமும் அடையலாது. ஸோ கூடல் தாக்கம் அடைகிறது கூட அவங்களில் பைப்பிணைப்பு இருக்காது அட்கேனில், அட்கேன் தாக்காது. ஆனால் அட்கேன் தாக்கம் அடையும். அதுவும் அட்கீன் எப்படி தாக்கம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இலத்திரன் நாட்டை கூடல் தாக்கம் அடையும். பைப்பிணைப்பு இருக்கிறபடினால அட்கீன் உதாரணமாக HBr போன்ற கூறுகளோட அட்கீன் தாக்கினால் இலத்திரன் நாடி H+ துடிப்படும். எனவே அட்கீன் வந்து உங்களுக்கு தெரியும் பிரதான விளைவாக மார்க்கோனிக்கோவின் விதிப்படி ஐதரசன் கூடிய பக்கம் ஐதரசன் இணைஞ்சு எங்களுக்கு பிரதான விளைவை தரும். எனவே அட்கீன்கள் தாக்கமடையும், அட்கேன் தாக்கமடையாது. அந்த வசனம் எங்களுக்கு சரி. ஏனெண்டா அட்கீன்கள் வந்து பைப்பிணைப்பை கொண்டிருக்கிறதால இலத்திரன் நாட்டிகளை கவர்ந்து இலத்திரன் நாட்டை கூடல் தாக்கமடையும். கார்பன் ஐதரசன் அணுக்களுக்கு இடையில் மின்னழுத்தன்மை வித்தியாசம் சிறியதாகையால் CH பிணைப்பில் கார்பனுக்கு 2.5 மின்னழுத்தன்மை, அதே மாதிரி வந்து 2.5, ஐதரசனுக்கு 2.1, 0.4 வேறுபாடு மிகச் சிறியதாகையால் ஐதரோ கார்பன்களில் CH பிணைப்புகள் குறைவான முனைவுத்தன்மையை கொண்டிருக்கும். மின்னழுத்தன்மை வேறுபாடு குறையண்டா உங்களுக்கு தெரியும், குறைவான மின்னழுத்தன்மை வேறுபாடு குறையண்டா டெல்டா+, அளவு குறை இருக்கும். அது எங்களுக்கு சரியான கூற்று. இது அட்கேன்லையும் அப்படித்தான், அட்கீன்லையும் அப்படித்தான். இங்கே இருக்கிற CH பிணைப்பு, இங்கே இருக்கிற CH பிணைப்பு எல்லாரையும் மிக குறைந்தளவான மின்னழுத்தன்மை வேறுபாடு தான் கொண்டிருக்கும், குறைந்தளவான முனைவுத்தன்மை கொண்டிருக்கும். அது காரணமாக இருந்திருந்தால் எங்களுக்கு வந்து அட்கேன்களும் தாக்கி இருக்கணும். அது காரணம் அல்ல. பைப்பிணைப்பை கொண்டிருக்கத்தால் கூடல் தாக்கத்துக்கு உட்படுறது தான் முதலாம் கூற்றுக்குரிய விளக்கம். எனவே CH பிணைப்பு குறைந்த முனைவுத்தன்மையை அட்கேன் 2லையும் கொண்டிருக்கும். எனவே முதலாவது கூற்றுக்குரிய விடையாக வரையலாது 2வது கூற்று. எனவே நாங்கள் 2வது விடை போக வேண்டி வரும். 46வது கேள்வி ஏற்கனவே பார்த்துருக்கிற நாங்கள் மூடிய ஒரு கொள்கலத்தில் உள்ள நீராவி ஒடுங்கும் போது கொள்கலத்தின் சுற்றுச்சூழலின் என்ட்ரோஃபி அதிகரிக்கும். நீராவி ஒடுங்கல் முழுது பேருக்கு தெரிஞ்ச தாக்கம். H2O வந்து கேஸ், எங்களுக்கு H2O லிக்விடாக மாறும். எனவே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விடயம்தான் இது ஒரு புறவெப்ப தாக்கம். கேஸ் லிக்விடாக மாறுறது ஒரு புறவெப்ப தாக்கம் நடைபெற்றால் இது வெப்ப காவலிடப்பட்ட தொகுதி இல்லை. எனவே சூழலோடு வந்து வெப்பம் பரிமாற்றப்படும். சூழலுக்கு வெப்பம் வருமாக இருந்தால், சூழல் மூலக்கூறுகளில் வெப்ப சக்தி கூடுமாக இருந்தால் அவங்களோட என்ட்ரோஃபி வந்து என்ன செய்யும்னு சொன்னால் மூலக்கூறுகளுக்கு என்ட்ரோஃபி அதிகரிக்கும். அந்த வசனம் சரி. 2வது தனியை வாசிங்க. மூடிய தொகுதியால் உறிஞ்சப்படும் வெப்பம். வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு மூடிய ஒரு தொகுதி வெப்பத்தை உறிஞ்சினால் வெளியே இருந்து அகவெப்ப தாக்கம் கொண்டு உதாரணமாக மூடிய தொகுதிக்கு நடந்தால் வெளியே இருந்து வெப்பத்தை உறிஞ்ச வேண்டியவர் வருவார். வெளியே இருந்து வெப்பத்தை உறிஞ்சக்குள்ள சுற்றுச்சூழலின் வெப்ப இயக்கத்தை அதிகரிக்க செய்யும் என்பது பிழையான கூற்று. வெளியிருந்து வெப்பத்தை சூழலுக்கு கொடுத்தா அகவெப்ப தாக்கம் உள்ளுக்கு நடந்து, வெளியிருந்து வெப்பத்தை சூழல் தொகுதிக்குள்ளே கொடுத்தா சூழல் மூலக்கூறுகளை வெப்ப இயக்கம் என்ன செய்யும்டா சக்தி குறைகிறதால குறைய வேண்டி வரும். எனவே எங்களுக்கு அது பிழையான கூற்று. எனவே எங்களுக்கு 3வது விடை மிக பொருத்தமானது. 47வது கேள்வி போகிறோம். NaOH உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் மென்சவ்வு கலத்தில் கதோட் அறையும் அனோட் அறையும் ஒரு அயன் தேர்வுக்குரிய மென்சவ்வினால் பிரிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் NaOH உற்பத்தியை பொறுத்த மட்டும் இல்லை, சொல்கிற மென்சவ்வு கலமுறை NaOH உற்பத்தி அங்கே பயன்படுத்துகின்ற மென்சவ்வு கலத்தை நார்மலாக வரைஞ்சிடுவோம். இதில் வந்து இடையில் ஒரு மென்சவ்வு காணப்படும். மிக தெளிவாக எல்லாருக்கும் தெரியும். இதில் இந்த மென்சவ்வு கட்டாயன்களை மாத்திரம் தனக்கூடாக அனுமதிக்கும், கட்டாயனம் மட்டும்தான் அனுமதிக்கும். ஸோ 2வது கூற்று வந்து சும்மாவே பிழையானது. கட்டாயன் பரிமாறதுக்கு இடமளிப்பதில் என்பது பிழை. கட்டாயனம் மட்டும்தான் ஒன்லி ப்ளஸ்ஸை மட்டும்தான் அனுமதிக்கும். அதோட இங்கே அனோடு இருக்கும், அனோடு அறை இந்திருக்கும்.
இதுக்குள்ள அனோட் பயன்படுத்த போகிறோம். டைட்டேனியத்தை வந்து அனோடாகவும், அதே மாதிரி இங்கே பக்கம் நிக்கலை வந்து கதோடாக யூஸ் பண்ண போகிறோம். டைட்டேனியம் அனோட், நிக்கல் வந்து கதோட். டைட்டேனியம் அனோட், ஸோ வந்து ப்ளஸ் அரிக்கும், இங்கே நிக்கல் வந்து கதோட், ஆகவே வந்து மைனஸ் அரிக்கும். இதை பயன்படுத்த போகிறோம். இப்போ அனோட் அறைக்குள்ளே எங்களுக்கு வந்து கதோடு அறைக்குள்ளேயும் பதார்த்தங்கள் நம்ம செலுத்த போகிறோம். ஞாபகப்படுத்தி வரும் தியரியை எல்லாருக்கும் தெரியும். அனோட் அறைக்குள்ளே செறிந்த NaCl பிரெயின் கரைசல், செறிந்த NaCl பிரெயின் கரைசல் உள்ளுக்கு அனுப்புவோம். உள்ளுக்கு அனுப்பினோம்னா Na+Cl- உருவாகும். நீரில் இருக்கிற H+OH- தொகுதிக்குள்ளே காணப்படும். கதோடு அறைக்குள்ளே தூய நீர் நாம் உள்ளுக்கு அனுப்புவோம், தூய நீர் மூலக்கூறு அனுப்புவோம். அனோடுக்குள்ளே மின்பகுப்பு நடைபெறுகின்ற பொழுது தாழ்த்தல் அழுத்த பெருமானம் அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் OH- வந்து இங்கே ஒட்சியேற்றப்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் எங்களுக்கு வந்து Cl- தான் எங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒட்சியேற்றப்படும். ஏனென்றால் Cl- செறிவு மிக உயர் வரைக்கும் செறிந்த NaCl பயன்படுத்துறதால. எனவே தான் அங்கே ஒட்சியல் அறை தாக்கம் நடைபெற்று Cl2 கேஸ் எங்களுக்கு விளைவாக வரும். உங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல Cl- லிக்விட் எக்வஸ் கரைசல் 2 இலத்திரனை இழந்து Cl2 கேஸ் சக மாற்றமடையும். கதோடு அறைக்குள்ளால் இதே பிரச்சனையை கழிச்சோம்னு சொன்னால் நீர் மூலக்கூறு H+ தாழ்த்தப்படணும். அதை நம்ம நீராக காட்டுவோம். நீர் மூலக்கூறு சக 2 இலத்திரன் விளைவில் OH- வாரத்தோடு எங்களுக்கு வந்து H2 கேஸ் விடுவிக்கப்படும். எனவே அனோட் கதோடு அறையிலிருந்து H2 கேஸ் வெளியே வரும். ஆனால் OH- தொகுதிக்குள்ளே கதோடு அறைக்குள்ளே இருக்கும். உங்களோட தியரிகளை பார்த்துக்கொள்ளுங்க. கதோடு அறைக்குள்ளே இருக்கும். கதோட்டிலிருந்து OH- இங்கே வர இயலாது, அனோட்டிலிருந்து Cl- பயணிக்க இயலாது. ஆனால் அனோடு அறைக்கு இருந்து Na+ கதோடு அறைக்குள்ளே வரலாம். வந்தால் OH- சேர்ந்து கதோடு அறைக்குள்ளே வச்சு எங்களுக்கு NaOH வந்து கதோடு அறைக்குள்ளே உருவாக்கப்படும். இதான் எங்களோட தியரி. NaOH உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் மென்சவு கரத்தில் கதோடு அறையும் அனோடு அறையும் ஒரு அயன் தேர்வுக்குரிய மென்சவால் பிரிக்கப்பட்டிருக்கும். சரி, அந்த அயன் தேர்வுக்குரிய மென்சவ்வு எங்களுக்கு கட்டயன்களை மாத்திரம் அனுமதிக்கும். எனவே அதை அனுமதிக்க 2ஆம் கூட்டில் சொல்லிருக்கு. எனவே எங்களுக்கு விடை 3வது விடை பொருத்தமானது. 48க்கு வருவோம். 2-பியூட்டின் ஈர்வழிமய சமபகுதிய சேர்வையை காட்டும். ஈர்வழிமயம் அதாவது கொஞ்சம் தெளிவுபடுத்திடுவோம். திண்மத்தோற்ற சமபகுதியங்கள் நம்ம 2ஆக பிரிக்கும். ஒன்று யாருண்டா, ஒன்று எதிரொரு. அடுத்தது யாருண்டா, எங்களோட வந்து ஈர்வழிமய சமபகுதியம். ரெண்டுக்குமான பிரதானமான வேறுபாடு, எதிர்ரு சமபகுதியம் என்றால் ஒன்று மற்றையதனுடைய ஆடி பிம்பம் அரிக்கும், ஒன்று மற்ற ஆடி பிம்பம். ஈர்வழிமயம் இருந்தால் ஒன்று மற்ற ஆடி பிம்பமாக இருக்க மாட்டாது. ஆடி பிம்பமாக அமையாதாக்கள் வந்தால் திண்மத்தோட்டத்தில் ஈர்வழிமயம், அதே மாதிரி ஆடி பிம்பமாக அமைஞ்சால் எங்களுக்கு எதிர்வாயிருக்கும். ஸோ வந்து எங்களுக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், திருப்பி நான் சொல்கிறேன், ஆடி பிம்பமாக ஒன்றுக்கொன்று அமைந்தால் திண்மத்தோற்ற சமபகுதியங்கள், அவை எதிர்வுருக்கள். ஒன்றுக்கொன்று ஆடி பிம்பமாக அமையாத திண்மத்தோற்ற சமபகுதியங்கள் எங்களுக்கு ஈர்வழிமய சமபகுதியங்கள். 2-பியூட்டின் எழுதுவோம். 2-பியூட்டின் 4 கார்பனை கொண்ட சேர்வை, 4 கார்பன் பியூட், 2ஆம் நம்பரில் டபுள் பாண்ட். சேர்வையை கம்ப்ளீட் பண்ணுவோம். CH3 CH, இங்கேயும் ஒரு CH, இங்கே ஒரு CH3. இவர் தான் 2-பியூட்டின். சும்மா பார்த்தாலே விளங்கும். இவருக்கு நாம் ஈர்வழிமயத்தன்மையை காட்டலாம். ஏனென்றால் ஈர்வழிமயத்தன்மையத்தில் ஒரு வெளிப்பாடு தான் கேத்திரகணிதம். கேத்திரகணித சமபகுதியம் என்பது ஈர்வழிமயத்தன்மையை காட்டுற ஒரு பகுதி. எனவே எல்லா கேத்திரகணித சமபகுதியங்களும் ஈர்வழிமய சமபகுதியங்கள் அரிக்கும். ஆனால் ஈர்வழிமய சமபகுதியம் எல்லாமே கேத்திரகணிதம் அரிக்காது, அதை மறந்துடப்படாது. ஏன்னா ஈர்வழிமயத்தில் ஒரு பகுதி தான் எங்களுக்கு கேத்திரகணிதம். இப்போ இவர் வந்து கேத்திரகணிதம் எப்படி கேத்திரணைய சமபகுதியத்தன்மையை காட்டுமென்று பார்க்குறது. கேத்திரணையத்தன்மையை காட்டணுமெண்டா C+C இருக்கணும். அந்த C+C இரட்டை பிணைப்பு கார்பன் ஒவ்வொன்றிலையும் இருக்கிற தொகுதிகள் வேறுபட்டிருக்கணும். இந்த இரட்டை பிணைப்பு கார்பனில் H-உம் மெதைலும், இதில் H-உம் எங்களுக்கு மெதைலும் வேறு தொகுதி இருக்குது. எனவே நாம் இது கேத்திரகணித சமபகுதியமாக தொழிற்படும். எனவே ஈர்வழிமயம் அரிக்கும். எனவே நாம் 2-பியூட்டின் வந்து ஈர்வழிமயத்தை காட்டுமென்னு நம்ம சொல்லலாம். ஒன்றுக்கொன்று ஆடி பிம்பமாக அமையாத இரு கட்டமைப்புகள் 2-பியூட்டினுக்கு இருக்கலாம். இப்போ ஒன்றுக்கொன்று ஆடி பிம்பமாக கேத்திரகணிதம் இருந்தால் ஆடி பிம்பம் வர இயலாது. அப்படி வரலாட்டி எங்களுக்கு வந்து ஷுவராக அந்த மூலா கூட்டுக்குரிய விளக்கம் இருக்கும். ஏனென்றால் ஈர்வழிமயம் என்றாலே ஆடி பிம்பம் அமையக்கூடாது. பார்ப்போம். 2-பியூட்டினுக்கு நாங்கள் எழுதியிருக்கோம் 2 கட்டமைப்பு நீங்கள் வரையலாம். ஒரு கட்டமைப்பு உங்களுக்கு தெரியும், நாம் சிஸ் அமைப்பாக வரைகிறது. சிஸ் என்பது 2லேயும் இருக்கிற பொதுவான தொகுதி ஒரே பக்கத்தில் வாரது.
இப்படி வார அமைப்பு உங்களுக்கு தெரியும். இதில் சிஸ் அமைப்பு. எனவே கேத்திரன் இதில் ஒரு பகுதி நான் சொல்லியிருக்கேன், சிஸ் அமைப்பு. அடுத்தது அடுத்த அமைப்பு டிரான்ஸ் அமைப்பு. டிரான்ஸ் அமைப்பு எப்படி வரும்னு உங்களுக்கு தெரியும். C+C இங்கே பக்கம் இருக்க எச்சை மெதையிலை நான் அப்படியே வச்சு கொண்டிருக்கிறேன். எதிர்பக்கத்தை சுழற்சி அடைய வைக்கிறேன். இங்கே மேலுக்கு மெதையிலும் இங்கே எச்சும் வரப்போகுது. இவர் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம்தான். இவர் எங்களுக்கு டிரான்ஸ் அமைப்பு. இவர் டிரான்ஸ் அமைப்பு. 2 பேரும் ஒன்றுக்கொண்டு ஆடியும்பான்னு பார்த்தா ஆடியும்பம் கிடையாது. ஏன் ஆடியும்பம் வரணும்னு சொன்னால் ஒன்று வந்து பக்க நேர்மாறில் கொண்ட பிம்பம் வரணும். எச் வந்து இந்த இடத்துல வந்திருக்கணும். இந்த இருக்க பக்க நேர்மாறல் வந்தால் அதே மாதிரி வந்து நீங்கள் மெதையில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க CS3 இங்கே பக்கம் வந்திருக்கணும், பக்க நேர்மாறல் வந்திருந்தால். எனவே கேத்திரகணித சமபகுதியங்கள் ஒன்று மற்றையத்திர ஆடி பிம்பமாக அமையாத 2 கட்டமைப்பு இருக்குது பாருங்கள். சிஸ்ஸும் டிரான்ஸும் இருக்குது. 2 ஒன்று கொண்டு ஆடி பிம்பமாக அமையாது. எனவே சரி, அந்த அமையாத பிம்பங்களிடத்தால் தான் அவங்களுக்கு ஈர்வழிமயம் என்று சொல்கிறோம். ஏனென்றால் ஈர்வழிமயம் என்பது ஒன்றுக்கொன்று எங்களுக்கு ஆடி பிம்பமாக அமையாதவை. எனவே எங்களுக்கு முதலாவது விடை பொருத்தமானது. 49 இதே போன்ற வினா நாம் கடந்த காலங்களையும் கழிச்சிருக்கிறோம். 49 பேரியம் ஆக்சலேட்டை கதைச்ச முந்தி உங்களுக்கு தெரியும். அறை வெப்பநிலையில் நீரில் MnSஇன் கரைதிறன் ஆனது pH பெருமானத்தில் தங்கியிருப்பதில்லை. உங்களுக்கு தெரியும் MnS solid என்பது MnS solid பகுதியாக நீரில் கரைஞ்சி Mn2+aqueous நாங்கள் 2016 பார்த்த அதே விளக்கம் தான் இங்கே கதைக்க போகிறோம். அதே மாதிரி கேள்வி S2- கரைசலை தரும். எகெயின் வேறு KSP பெருமானம் உங்களுக்கு தெரியும். நீர்க்கரைசலில் Mn2+ தர S2- சரிவிட பெருக்கமாக இருக்கும் என்பது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விடயம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு மிக முக்கியமான விடயத்தை நம்ம கதைக்கலாம். என்னென்றாம் இதை நாங்கள் pH பெருமானத்தில் தங்கியிருப்பதில்லை என்று சொன்னால், உதாரணமாக இது நீர் ஊடகத்தில் இப்படி இருக்க எடுப்போம். நாங்கள் pHஐ மாத்திரம் நான் pHஐ குறைச்சி அமில ஊடகத்தை கொண்டு வரேன். 25 நீர் ஊடகம் நடுநிலை அறிக்கும். நான் அமிலம் கொண்ட போட்டு pHஐ குறைக்கிறேன், H+ போடுறேன். H+ நான் போட்டு முடிய உங்களுக்கு தெரியும் H+ போய் பின்னிக்கு இருக்கிற அன்னயன் மென் அமிலத்திர அயனாக இருந்தால் இந்த இருக்கிற அயன் C2O2-, F-, S2- போன்ற மென் அமிலங்கள் அயன CO3-2- போன்ற மென் அமிலங்கள் அயனாக இருந்தால் இந்த அயன்கள் உங்களுக்கு நீர்ப்பகுப்படையும். அதாவது என்ன செய்யும் என்று சொன்னால், முதல்ல இந்த H+ போட்டு முடிய இந்த இருக்கிற S2- உங்களுக்கு நல்லா பார்த்து மேலுக்கு நான் எழுதுறேன், தெளிவாக பாருங்கள். இந்த இருக்கு S2- ஓடி போய் என்ன செய்யுமெண்டா, நீங்கள் போட்ட அமிலத்தில் உள்ள H+ பெற்று பெற்று HS- ஆக மாறும். HS- என்ன செய்யும்னு சொன்னால் மீண்டும் H+ பெற்று உங்களுக்கு தெரியும் H2S ஆக மாற்றமடையும். H2S என்பது ஒரு மென் அமிலம். HS- என்பது ஒரு மென் அமிலம். இவங்க HS- இருந்தாலும் H2S தேவையான எழுதி காட்டுறேன். இந்த இருக்கு H2S பகுதி அயனாக்கம் அடைஞ்சி H+ஐயும் HS- கொடுக்கும். HS- வந்து பகுதி அயனாக்கம் அடைஞ்சி H+ஐயும் எங்களுக்கு S2- கொடுக்கும். S2- கொடுக்கும். எல்லாமே பகுதி அயனாக்கம், எல்லாம் பகுதி அயனாக்கம். எனவே வந்து எங்களுக்கு இதில் என்ன நடக்கும் என்று சொன்னால் தெளிவுபடுத்துவோம். என்ன நடக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். அதாவது நீரில் MnSஇன் கரைதிறன் pHஐ சார்ந்திருப்பதில் என்பது பிழை. ஏனெண்டா pH பெருமானம் நான் குறைச்சிருக்கிறேன். அதாவது H+ அளவு உள்ளு கூட்டினால் H+ S2- பெற்று பகுதி அயனாக்கம் அடையக்கூடிய HS- ஆக அல்லது H2S ஆக மாற்றினால் சமநிலையில் S2- செறிவு குறையும். எனவே நீங்கள் பார்க்கலாம் 2016 ஆண்டுக்குரிய நாங்கள் கொடுத்த விளக்கம் இருக்குது 49. நீங்கள் பார்த்துக்கொடுங்க 2016 49 இதே விளக்கம் நம்ம கழிச்சிருப்போம். சமநிலை முன்னுக்கு போகணும். ஏனெண்டா KSP ஒரு மாறிலி, S2- குறைக்க போகிறோம். KSP மாறா வச்சுக்கிறோம், மாறா வெப்பநிலையில். அப்போ Mn2+ கூட்டணும்டா சமநிலை முன்னுக்கு போகணும், கரைதிறன் கூட வேண்டி வரும். எனவே தான் கரைதிறன் அதிகரிக்கும். எனவே கரைதிறன் மாறாது இல்லை தங்கியிருப்பல் என்பது பிழையானது. 2வது S2- ஆனது மென் அமிலம் ஒன்றின் இடை மூலமாகும். எகெயின் நிறைய பேருக்கு ஒரு குழப்பகரமான ஒரு வசனம், எப்படி அதை பார்க்குறேன்னு சொல்லி நிறைய பேர் அதை பிழையன்னு எடுப்பாங்க. ஆனால் அந்த வசனம் சரி. ஏன் சரி என்று சொன்னால் கவனமாக நீங்கள் பார்க்கணும். ஏன் சரி என்று அப்போ 4வது விடங்களுக்கு பொருத்தம். ஏன் சரி என்று சொன்னால் நல்லா விளங்கிக்கணும். S2- அதாவது உங்களோட H2S வந்து H2S உங்களுக்கு வந்து H+ இழந்தால் H+ இழந்த பகுதியாக H+ ஆக HS- ஆக வரும். HS- வந்து H+ இழந்தால் S2- தரும். S2- வந்துற இணை அமிலம் இணை அமிலம் இதில் யாரண்டா உங்களுக்கு இப்போ H2S வந்து மென் அமிலம், இவர இணை மூலம்
அதே மாதிரி ஹெச்எஸ் மைனஸ் வந்து மென் அமிலம் தானே, அவர் H ப்ளஸை விடுவிக்காக்கள் மென் அமிலங்கள் பகுதியாக விடுவிக்கிறார். S2 மைனஸ் அவர் இணை மூலம். எனவே S2 மைனஸ் இணை மூலம் ஒரு மென் அமிலம் ஆகுமெண்டா ஒரு புள்ள H2S யோஜித்தன் பிள்ளை. இணை அமில மூலம் என்பது ஒரு H ப்ளஸ் இழக்கப்படுறது. எனவே S2 மைனஸ் வந்து ஒரு HS மைனஸ் H ப்ளஸை இழந்து வாரது. HS மைனஸும் ஒரு அமிலம்தான். எனவே S2 மைனஸ் ஆனது மென் அமிலம் ஒன்றின் இணை மூலமாகும். அதாவது HS மைனஸ் இணை மூலமாக இருக்கத்தால் HS மைனஸும் H ப்ளஸை விடுவிக்கத்தால் மென் அமிலம் எடுத்தால் எங்களுக்கு அந்த வசனம் சரியானது. ஆனால் S2 மைனஸ் ஆனது H2Sஇன் இணை மூலமாகும் என்று சொல்லியிருந்தால் பிழையானது. ஏனெண்டா வந்து உங்களுக்கு H2S இணை மூலம் HS மைனஸ், ஆனால் HS மைனஸ் என்ற மென் அமிலத்திற இணை மூலம் S2 மைனஸ் அடிக்கத்தால் அந்த வசனம் எங்களுக்கு சரி. எனவே நாங்கள் 4வது விடைக்கு போகலும். 50வது வினா, D தொகுப்பு மூலகங்களின் உருகுநிலை S தொகுப்பு மூலகங்களின் உருகுநிலைகளை விட உயர்வானவை. உங்களுக்கு தெரியும், பொதுவாக நாம் கதைக்க போகிறோம். அதாவது ஒரு D தொகுப்பு மூலகம் என்னென்ன இந்த வசனத்திலேயே குழப்பம் கொமனாக நாங்கள் இப்போ D தொகுப்பு 3D இருக்குது, 4D இருக்குது, அந்த பிரச்சனை ஒன்று இருக்குது. S தொகுப்பு முதலாம் கூட்டத்தில் ரெண்டாம் ஆவர்த்தனத்திலையுமே S தொகுப்பு மூலம் இருக்குது. பொதுவாக நாம் சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட ஆவர்த்தனத்தை நாம் கருதுவோம். உதாரணமாக 4ஆம் ஆவர்த்தனம் எடுத்தோம்னா பொட்டாசியம் கால்சியத்தை விட ஸ்கெண்டியம் தொடக்கம் நாகத்தோடு நம்ம கம்பேர் பண்ணுவோம். அப்போ ஒரே ஆவர்த்தத்தில் காணப்படுற எஸ்ஐயும் டிஐயும் நம்ம கம்பேர் பண்ணக்குள்ள எஸ்ஸை விட டியில் காணப்படுற உங்களுக்கு தெரியும் எஸ் உலோகங்களை விட டீகோவை உலோகங்கள் தங்களோட உலோக சாலகத்துக்கு விடுவிக்க இலத்திரங்கள் கூட 2ஆம் கூட்டில் சொல்லிருக்க மாதிரி. அதாவது உலோக சாலகத்துக்கு விடுவிக்கிற இலத்திரங்களில் எண்ணிக்கை கூடினால், உங்களுக்கு தெரியும் உலோக சாலகத்துக்கு விடுவிக்கிற இலத்திரங்கள் எண்ணிக்கை கூடினால் உலோக பிணைப்பிட வலிமை அதிகரிக்கும். எனவே தான் எஸ்கோய மூலகங்களில் மூலாங்கூட்ட மூலகம் 1 இலத்திரனையும் 2ஆம் கூட்ட மூலகம் 2 இலத்திரங்களை தானே விடுவிக்க போகுது. ஆனால் இந்த அறிக்கை மூலகங்கள் வந்து ஈட்டோடில் காணப்படுற எஸ்ஐயும் ஈட்டாரோடில் காணப்படுற டியில் காணப்படுற இலத்திரங்களையும் பயன்படுத்த போகிறதால உலோக சாலத்துக்கு பயன்படுத்துகிற இலத்திரங்கள் எண்ணிக்கை பொதுவாக கூட. எனவே டீத்தோ மூலகங்கள் உலோக பிணைப்புகளை உருவாக்குகையில் ஓரடப்பாடுவதற்காக டிகமா எஸ் இலத்திரங்களை உள்ளன என்பது எங்களுக்கு சரியான கூற்று. ஆனால் டியில் உள்ள பொதுவாக சோடியாக்கப்படாதனது பயன்படுத்தும். ஆனால் டீத்தோ மூலகங்கள், அதனால தான் டீத்தோ மூலகங்கள் உருகுநிலைகள் எஸ்தோ மூலகங்களை விட கூட இருக்கும். ஏனெண்டா வந்து உண்மையாக எஸ்தோ மூலங்களை பொறுத்த மாட்டில் உலோக சாலகத்துக்கு பயன்படுத்துகிற இலத்திரங்கள் எண்ணிக்கை கூட இருக்கிற படினால் எங்களுக்கு வந்து குறைய இருக்கிற படினால் உலோக பிணைப்பட வலிமை வந்து எங்களுக்கு குறைவாக இருக்கும். எனவே உருகுநிலை குறைய இருக்கும். பட் அந்த கேள்விக்கு நாங்கள் ஓல் ஆன்சருக்கு போகிறதுக்குரிய வாய்ப்பு ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால் பிரச்சனை அந்த எந்த எஸ் எந்த டி என்று சொல்லி ஒரு 4ஆம் ஆவர்த்தனத்தில் உள்ள டீகோய மூலகங்களுக்கு இடையில் நம்ம கதைச்சோம்னு சொன்னால் இதுக்கு மூலா விட வரும். ஏனெண்டா இதில் காணப்படுற எஸ்எவர் டி உருகினில் கூட பிகாஸ் இதில் காணப்படுற எஸ்எவர் வந்து டி வந்து உலோக சாலகத்துக்கு பயன்படுத்துகிற இலத்திரங்கள் எண்ணிக்கை 4S அதே மாதிரி 3Dயில் பயன்படுத்துகிறதால எங்களுக்கு வந்து உலோக பிணைப்பு வலிமை கூடி உருகினில் கூடும். ஆனால் இங்கே அந்த எந்த டி என்ற கதை ஒன்று இல்லைன்றபடினால நாங்கள் தீர்மானத்துக்கு சரியாக வர முடியாது. எனவே தான் நாங்கள் ஓல் ஆன்சருக்கு போகலாம். இதான் எங்களுக்கு 50வது கேள்வி. இதே மாதிரி வினாக்கள் 2016, 17களில் கிடக்கு. ஸோ நீங்கள் என்ன செய்யலாம், 15, 16 இருக்குது. இந்த 15களோட கம்பேர் பண்ணி குறிப்பாக 49வது கேள்வி அதுக்கு முன்னுக்குள்ள சில வினாக்கள் அதை நீங்கள் கம்பேர் பண்ணி அதை ஒப்பிட்டு இதையும் பார்த்துக்கொள்ள இயலும்.